உன் குடும்பத்துல யாருக்கு 2 சம்சாரம் உட்காருறாங்க. நீங்க தானே வர? ஆமா சார். என்ன யாரும் தெரியாது உண்மையிலையா? பார்த்தது இல்ல, யூடியூப்ல பார்த்துருப்ப. கரெக்டா? நான் நீ தான் உன பாக்குறேன். நீ தான் உன பாக்குறேன். இப்பதானே பாக்குறேன். நீங்க பேசுங்கண்ணா. அப்புறம் அந்த வழி போன போது வந்தாரு தம்பினாரு. என்னன்னு டே நம்ம கேசுறாங்க. என்ன நம்ம கேசுல என்னையும் கேட்குறீங்க? இல்லைன்னா ஏன் கேசுறாரு? அவர் நம்மளும் கேட்க அப்புறம் என்ன கேட்க முடியாது இருக்குல்ல. முருகா நமக்கு அது சம்மதம். அப்போ ஒரே வாரம் சொன்னாரு நம்ம கேசுறாரு. என்னன்னு 2 கொண்டாடிடா அவனுக்குன்னாரு. உண்மையா? ரைட்டு. சரி, மருந்து கை எதை எடுக்கலாம்? மருந்து செத்து போயிடலாமா? கை கூட செத்து போயிடலாமா? எந்த ஊருக்கு போடலாம்? பேசணும்டா. எந்த ஊருக்கு போடலாம்? எதை இறக்கலாம்? இருக்கலாம் பல ஊரை விட்டு வந்து பரதேசம் போயிடணும்டா. எல்லாம் எதுவும் தெருவில் நிற்கணும். சரியா? ஏன்னா உன் ஊரு எதிர ஒரு கருப்பு இருக்குது. எல்லாம் கருப்பான் போன பங்காளி என்ன பங்காளி நம்ம பையன் வரான். லேட்டா வர போறான். போய் வரான்னு தெரியல. இன்னைக்கு வா கிடைக்குமான்னு தெரியல. வா போவோம். நம்ம ஏதோ காப்பாத விட போறாரு அப்படின்னு வந்துக்கணுமா? வரும்போது வீட்டு மாறி போய் அடுத்து திரும்பி வந்துக்கணுமா? உண்மையா? திரும்பி கூப்பிடு. நம்ம ஓனர் வருவான். பூசாரி என்ன அப்படி இருக்காருமா? நம்ம ஓனர் அப்படி இல்லை. ஓனர் போட்டா ரூட்டு கிளியரா பண்ணிட்டு என்ன சாமி உன் பேரு என்ன? மருதமுத்தா ஒன்பரையா? வேற என்ன சாமி விளக்கம்? அந்த கருப்பு ஒரு வேலை இருக்காண்டா இருக்கா? இந்த கருப்புல வேலை இருக்குது. பங்காளி எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படிங்குது. உன் கட்டுமலை போய் சுத்தி பார்த்தேன். கட்டுமலை சுத்தி பார்த்தா வீட்டுல தெய்வம் இல்லை. சரியா? இன்னைக்கு தொழிலாளர் இழப்பு போட்டு பணத்தால இழப்பு ஏற்பட்டு இன்னைக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்குது. உண்மையா? அப்படி குடும்பத்திலே நிம்மதி வராங்க. நீங்க என்னடா பண்ணு எந்த சேவையில பண்ணா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைப்பாடு போய் யோசனை பண்ணி விட்டான். அதான் வந்து இன்னொரு பங்காளி போய் கும்பிட போட்டது உண்டான் அப்படின்னா நேரா துறையூர் போறேன். வாழவைக்கு வண்டித்தோட கருப்பாசாட போனியா? போனியா? திரும்பி கும்பிடுறான். பங்காளி எங்கனாலும் தெரியும் வராங்க. என் பங்காளி வாக்குல கூப்பிட்டு முதல்ல வாக்குல கூப்பிட்டு வாக்கு நின்று போச்சு. உண்மையா? அடுத்த தடவை வாக்குல கூப்பிட்டு உனக்கு இன்னைக்கு உத்தரவு இல்லப்பா, என்னை வந்து அடுத்த வாரம் பாடுறான் இல்ல அடுத்த அம்மா வந்து பாடுறான். ஒன்னா அப்படியா? ஒன்னும் உண்மையா? அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு தொழில நஷ்டம் நிக்கிற உன்னை நஷ்டத்தை சரி பண்ணி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் காட்டுது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வெள்ளாம வளர்த்துங்கிறது காட்டுது. குடுக்கல் வாங்கி சிக்கல் இருக்குதா? உன் குடும்பத்தில் இன்னைக்கு 4 வாங்குற குடும்பம் 4ஆ கிடக்குது. புரியுதா? ஒற்றுமை இல்லைங்கிற கணக்கில் கொடுக்குது. அது ஏதோ தொந்தரவு. இந்த கருப்பு போய் கட்டி சுத்தி பார்த்தேன். என் கண்ணை கட்டுது. நான் அதை நிலைமையோட பார்த்து மாற்றி அமைச்சு இந்த பழத்தை வச்சு அத்தை வந்து பாடுறான்னு சொல்லி வாக்கு கொடுத்து வச்சான். உண்மையா? திரும்பி கும்பிடு. உனக்கு திரும்பி கும்பிட ஒரு காரணம் இல்லை. சொல்ல எல்லாரும் திட்டுவாங்க. என்ன வந்தோடனே வந்துருச்சு வாக்கு. நாம உட்காந்து வாக்கு வரல. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? அதான் முதல்ல சொன்னேன். செய்கிற தொழில் முடக்கமாயிரும். தடுங்கல் பண்ண தடுங்கல் ஆயிடுது. குடும்பத்தில் 2 ஜனங்கள் எல்லாம் இழந்துடுங்க. தெருவில் இருக்கிறாங்க. 7ஆவது போல கலர்ல கைவிடும். மனசு வந்து போய் 7 நீ தான் வந்துடும். வழிபாடு தடம் மாறி போயிட்டோம். உனக்கு வாக்கு கிடைக்கணும். உன் ஊர் எல்லாரும் ஒரு கருப்பு இருக்குது. பண்டிகை ஒரு கரிசா எழுந்து வச்சிருக்கேன். அந்த எழுந்து செய்யணும். யாரும் எதிர்த்து கேள்விக்கு வந்து யூடியூப் பார்த்தாங்க. இன்னைக்கு எப்படியே போட்டு காப்பாற்றணும். மலேசியாவுக்காரது ஃபர்ஸ்ட். மலேசியா தான் ஃபர்ஸ்ட் காரங்கெல்லாம் கேட்டுது. அப்புறம் முதல்ல துபாய் காட்டுச்சு. அடுத்து லண்டனை காட்டுது. மொத்தத்தில் எதுவுமே ஒரு நிலைப்பாடு இல்லாம எது பண்ணாலும் தடுகளை காட்டிட்டு இருக்குது. என்ன நாட்டுக்கு போகணும்? சரி அதே ஜீரம் கண்டா முதல் ஜீரோன்னு சொல்லிட்டேன். புரியுதா? விளக்கம் ஜீரோ நான் சொல்ல புரியுதா இல்லையா? இருக்கலாம் பறக்கலாம் ஊரை விட்டு வரட்டும் பரதேசமோடு ஜீரோவா இருக்கணும். இதுலயும் இல்ல இதுலயும் இல்ல இருக்கணும். ஒன்னாவது வேற ஆளா குறைஞ்சு. புரியுதா விளக்கம்? இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? சரி உன் பையனையும்
உடனே வெள்ளாவே அனுப்பிச்சு வச்சிடறேன். சிங்கப்பூரை குழம்பு அனுப்பிச்சு வச்சிடறேன். அந்த சிங்கப்பூர் நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஒரு ஃபேக்டரி மாதிரி காட்டுது போற வழியில. நல்லா கேட்டுடா. அந்த ஃபேக்டரிக்கு போகும்போது 4 ரோடு பிரியுதுடா. நான் சொன்ன கரெக்டா கேட்டுக்கணும். 4 ரோடு பிரியுது. 4 ரோடு பிரியுற இடத்துல இடதுகை பக்கம் போலாம். நல்லா இடதுகை பக்கம் ஒரு சின்ன விநாயகர் இருக்காங்களா? இருக்கா? போய் பார்த்து சிங்கப்பூர்ல அது விநாயகர் இருக்குது. கூட்டம் எல்லாரும் பேரையும் சொல்றேன். சும்மா நம்ம சிங்கப்பூர்ல விநாயகர்லாம் ஊர்ல விநாயகர் இருப்பாரு. சிங்கப்பூர்ல அது என்ன விநாயகர் சொல்லும்ல கருமசாமி டிஃபரெண்டா பேர் வச்சுருக்காங்க அந்த ஊர்ல. நம்ம ஊர்ல கருப்ப விநாயகர் செல்வ விநாயகர்பாங்க. இந்த அரும்பெரும் ஜோதி விநாயகர் வச்சுக்கிறேன். கரெக்டா? ஆமா. நாமளும் நீங்களும் டிக்கெட் பிளேட் வரணும். நாங்க ஏன்னா அட்ல அங்கே சிங்கப்பூர் சுற்றி போடுவோம். அதே போல அந்த கம்பெனியில சம்பளம் வேற கம்பெனி தான் பார்க்கலாம் இருக்கிறீங்களா? அந்த கம்பெனியில சம்பளம் கம்மியா, அதில் இன்னொரு கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்களா? அதை உனக்கு சொன்னாங்களா? சொல்லுங்க. எவ்வளவு சம்பளம் கொடுத்தா உங்களுக்கு? ஒரு ரூபா வாங்கிடலாமா? ஒரு ஆளுக்கு 1 ரூபாடா. ஒரு ஆளுக்கு 1 ரூபா பண்ணி விட்டுறேன். சரியா? போய் வேலை நடந்து பண்ணி கொடுத்துறேன். அதில் எந்த உயிர் சேதமே நான் காப்பீடு கொடுத்துறேன். சரியா? குடும்பத்துக்கு நிம்மதியை கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? கருப்பசாமி நான் காப்பாற்றேன். எந்த ஊர் தெரியுமா? ஜாமியா சொன்னாலியா? வேளாண்ல என்ன இதை எவ்வளவு சொல்லிப்போனா? எந்த இடத்துல வேலை செய்யற என்ன சாமி பேரு என்ன வேணாலும் சொல்லி போன. வலது தொழில வலதுல ஒரு மச்சம் இருக்குது. ஒரு தலைமை இருக்குது. இருக்காது நமக்கு. இவனுக்கு பேர் 2 பேரு. 17 வயசுல ஒரு விபத்து கொடுத்துச்சு. சரியா? யாரை கொடுத்துறேன். 1 லட்சம் சம்பளம் கொடுத்துறேன். 1 லட்சம் பயன் கொடுத்துட்டேன். சட்டை மாதிரி அனுப்பி ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிகொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.